நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மின்துறை அமைச்சர் பேசுகின்ற பொழுது இந்த ஆட்சியில் என்ன குறைகளை கண்டீர்கள் என்ற ஒரு கருத்தோடு பேசியிருக்கின்றார். உள்ளபடியே அவர்கள் தமிழகத்தில் தான் அமைச்சர்களாக இருக்கின்றார்களா அல்லது வேறெங்கும் அமைச்சர்களாக இருக்கின்றார்களா என்ற ஐயப்பாடு பொதுமக்களுக்கும் எங்களுக்கும் எழுகிறது. தமிழகத்தில் எந்தவித குறைகளுமே இல்லாத ஒரு ஆட்சி அவர்கள் நடத்துவதைப் போல அவருடைய செயல்பாடுகளும் பேச்சுக்களும் அமைச்சருடைய பேச்சுக்களும் அமைந்திருக்கின்றன. 2 தினங்களுக்கு முன்பாக 6 ரூபாய்க்கு செல்லக்கூடிய பேருந்து பயண கட்டணத்தை 13 ரூபாயாகவும் 5 ரூபாய்க்கு செல்ல வேண்டிய பேருந்து பயண கட்டணத்தை 11 ரூபாயாகவும் உயர்த்தி பொதுமக்கள் பாதிக்க உள்ளாக்கக்கூடிய நிலையிலே இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் மின்துறை அமைச்சருடைய பேச்சு இந்த ஆட்சியில் என்ன குறைகளை கண்டீர்கள் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கின்றார். உள்ளபடியே உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த தமிழக மக்கள் இந்த ஆட்சியை எப்பொழுது வீட்டுக்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று எங்களுடைய கழகத்தினுடைய துணை பொதுச்செயலாளர் மக்கள் செல்வர் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களை சந்திக்கின்ற பொழுதெல்லாம், அவர் சுற்றுப்பயணம் செய்கின்ற பொழுது சந்திக்கின்ற பொதுமக்கள் எல்லாம் கேட்கின்ற அவர்களிடத்திலே சொல்லுகின்ற கருத்துக்கள், இந்த ஆட்சியை எப்பொழுது வீட்டுக்கு அனுப்புவீர்கள், இது மக்கள் விரோத அரசு, அம்மா வழியில் செயல்படுகின்றோம் என்று சொல்லுகின்ற அரசு, மக்களுக்கு எதிராக அம்மாவுடைய கொள்கைகளுக்கு திட்டங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய அரசாக இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நீட் தேர்வாக இருந்தாலும் சரி, கதிராமங்கலமாக இருந்தாலும் சரி, இப்படி பல்வேறு நிலையிலே தமிழக அரசினுடைய உரிமைகளை விட்டுக் கொடுக்கின்ற அரசாக மத்திய அரசிலே பிஜேபி அரசிலே அடிபணிந்து செல்லக்கூடிய ஒரு அரசாக இந்த அரசு தமிழக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. விரைவாக உங்களால் மட்டுமே இந்த கூவத்தூர் பழனிசாமி துரோக அரசை வீட்டுக்கு அனுப்ப முடியும் என்ற கருத்தை சொல்கின்றார்கள். உங்கள் மீது தான் நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம் என்று கழகத்தினுடைய துணை பொதுச்செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய டிடிவி அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து மக்கள் கருத்துக்களை சொல்கின்றார்கள். அதேபோல் அதே கூட்டத்திலே பேசுகின்ற பொழுது திமுகவினரோடு கைகோர்த்து இந்த ஆட்சியை கலைக்க வேண்டும், வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று கழகத்தினுடைய துணை பொதுச்செயலாளர் அவர்கள் பற்றி ஒரு தவறான கருத்தை சொல்லி இருக்கின்றார். திமுகவினரோடு கைகோர்த்து சட்டமன்றத்திலே இந்த அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகின்ற பொழுது இந்த அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று வாக்களித்தவர் ஓ பன்னீர்செல்வம், அவரோடு சேர்ந்த 11 சட்டமன்ற உறுப்பினர்கள். திமுகவினரோடு கைகோர்த்து வாக்களித்த பன்னீர்செல்வம் என்று துணை முதலமைச்சர் அம்மா அவர்கள் தங்களுடைய உயிரை கொடுத்து உருவாக்கிய இந்த அரசு காப்பாற்ற வேண்டும், அம்மாவுடைய கொள்கைகளை, அம்மா அவர்கள் சொன்ன தேர்தல் வாக்குறுதிகளை 100% நிறைவேற்ற வேண்டும் என்ற சிந்தனையோடு 122 சட்டமன்ற உறுப்பினர்களை பாதுகாத்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வர வேண்டும் என்று அறிவித்தவர்கள் கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் பெருமதிப்பிற்குரிய சின்னம்மா அவர்களும் கழகத்தினுடைய துணை பொதுச்செயலாளர் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்களும் தான் இந்த அரசை உருவாக்கி தந்தார்கள். இது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக அறிவிக்கின்ற பொழுது அவர் அமர்ந்திருந்த சேருக்கும் முன்னால் இருந்த டேபிளுக்கும் இடையில் அவரால் கீழே விழுந்து ஆசீர்வாதம் வாங்க முடியவில்லை, தவழ்ந்து வந்து ஆசீர்வாதத்தை வாங்கினார். அதெல்லாம் நீங்களாம் வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க. ஒரு முதலமைச்சர், ஒரு அமைச்சர்கள் தாங்கள் பேசுகின்ற கருத்துக்கள் ஏற்கனவே நாம் என்ன பேசினோம் என்ற கருத்துக்களை உள்வாங்கி சிந்தித்து பார்த்து பேச வேண்டும். அதற்கு மாறாக கழகத்தினுடைய துணை பொதுச்செயலாளர்கள் மீது மக்களை ஏமாற்றக்கூடிய வகையில், மக்களிடத்தில் பொய் பேசக்கூடிய வகையில் அவர் சொல்லுகின்ற கருத்துக்கள் மிகவும் கண்டிக்கத்தக்கது. மின்துறை அமைச்சரை பொறுத்தவரை அம்மாவுடைய இல்லத்தில் போயஸ் கார்டனில் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களை பார்த்து நீங்கள் தான் கழகத்தினுடைய துணை பொதுச்செயலாளராக வர வேண்டும் என்று சொன்னவர் மின்துறை அமைச்சர் தங்கமணி. கழகத்தினுடைய துணை பொதுச்செயலாளர்களை அழைத்து கொண்டுதான் ஆளுநர் மாளிகைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தங்கமணி அவர்களும் மற்ற சில அமைச்சர்களும் சென்றார்கள். நாங்கள் புதிய அரசு அமைப்பதற்கு நீங்கள் அழைக்க வேண்டும் என்று கடிதம் கொடுக்கின்ற பொழுது கழகத்தினுடைய துணை பொதுச்செயலாளர்கள் அண்ணன் டிடிவி அவர்களை அழைத்து கொண்டுதான் சென்றார்கள். ஆர்கே நகர் சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் உட்பட அமைச்சர்கள் கழகத்தினுடைய துணை பொதுச்செயலாளர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று தேர்தல் பிரச்சாரத்தில் தொப்பியை மாட்டிக்கொண்டு தேர்தல் பிரச்சாரம் செய்தார்கள்.
அங்கு நடைபெற்ற செயல்வீரர் கூட்டத்தில் முதலமைச்சர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களை பற்றி எவ்வளவு வெகுவாக பாராட்டி பேசினார்கள் என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மத்திய அரசிற்கு அடிபணிந்து செயல்பட வேண்டும், மத்திய அரசு சொல்லுகின்ற வகையில் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்ற நிலைப்பாட்டை, தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற நிலைப்பாட்டை அவர்கள் எடுக்கின்ற பொழுது இந்த அரசை உருவாக்கி தந்த கழகத்தினுடைய பொதுச் செயலர் சின்னம்மா அவர்களுக்கும் துணை பொதுச் செயலர் டிடிவி தினகரன் அவர்களுக்கும் துரோகத்தை செய்திருக்கின்றார்கள். மின்துறை அமைச்சருடைய கருத்து முற்றிலுமாக மக்களிடத்தில் பொய்யான தகவல்களை பரப்புகின்ற வகையில், பொய்யான கருத்துக்களை சொல்லுகின்ற வகையில் அவருடைய கருத்துக்கள் அமைந்திருக்கின்றன. நிச்சயம் இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்டுவது, இந்த அரசு என்பது அம்மா வழியில் செயல்படக்கூடிய அரசு அல்ல. அம்மாவுடைய லட்சியங்களுக்கு, திட்டங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு அரசு, அம்மாவுடைய கொள்கைகளுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு அரசு இந்த கூவத்தூர் பழனிசாமி அரசு. மக்கள் நம்பிக்கை இழந்த அரசு எடப்பாடி பழனிசாமி அரசு. சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையில் குறைவான சட்டமன்ற உறுப்பினருடைய நம்பிக்கை இழந்த அரசு எடப்பாடி பழனிசாமி அரசு. 111 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் எங்களுக்கு ஆதரவாக இருக்கின்றார் என்று தேர்தல் ஆணையத்திலே வாக்குமூலமாக பத்திரங்களை சமர்ப்பித்திருக்கின்றார்கள். ஆக இது ஒரு மைனாரிட்டி அரசு. மதிப்பிற்குரிய சின்னம்மா அவர்களும் மதிப்பிற்குரிய அண்ணன் டிடிவி அவர்களும் உருவாக்கி தந்த அரசு. தங்கமணியுடைய கூற்றுப்படி, தங்கமணியுடைய பேச்சுப்படி நீங்கள் சுயமாக சிந்தித்து முதலமைச்சரும் நீங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த அரசை நீங்களாக உருவாக்கி இருந்தால் நீங்கள் ராஜினாமா செய்யுங்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை கூட்டுங்கள், 117 சட்டமன்ற உறுப்பினருடைய கையெழுத்தை பெறுங்கள், ஆளுநரிடத்தை கடிதத்தை கொடுங்கள், ஆளுநர் உங்களை அழைப்பார், நீங்கள் முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்களாக ஏற்றுக்கொள்ளுங்கள், பதவியை ஏற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் 20 சட்டமன்ற உறுப்பினர்கள், 18 பேர் கூடுதலாக 2 பேர், 20 சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்துதான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகவும் தங்கமணி அமைச்சராகவும் பதவியிலே இன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக அவர்கள் சொல்லுகின்ற கருத்து என்பது ஏதோ கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மீது சொல்லுகின்ற தங்கமணி தன்னை பற்றி அவர் ஒரு நிமிஷம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர் சில தினங்களுக்கு முன்பாக, சில வாரங்களுக்கு முன்பாக அவர் செயல்பட்டது நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டியது. நீங்க எல்லாம் வாட்ஸ்அப்ல பார்த்திருப்பீங்க. இது என்னன்னு, யார் திமுகவினரோடு கைகோர்த்து கொண்டு செயல்படுகிறார்கள் என்பதை நாட்டு மக்கள் இதெல்லாம் வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல எல்லாத்துலயும் பார்த்தாங்க. இதுதான் எங்களுடைய பொறுத்தவரை மாண்புமிகு அம்மா வழியில் தமிழக அரசை செயல்படுத்த வேண்டும். 2016 தேர்தல் நேரத்தில் மாண்புமிகு அம்மா அவர்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். தமிழகத்தினுடைய உரிமையை தங்களுடைய சுயநலாபத்திற்காக மத்திய அரசிடம் விட்டுக் கொடுக்க கூடாது. எடப்பாடி பழனிசாமியினுடைய உறவினர் சம்பந்தி வீடெல்லாம் நடத்தப்பட்ட சோதனைகளை தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக தமிழகத்தினுடைய உரிமையை விட்டுக் கொடுத்ததனுடைய நிலையை எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார். எனவே இந்த அரசு, நாங்கள் 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சர் மீது நம்பிக்கை இல்லை என்று ஆளுநரிடத்திலே நாங்கள் மனுக்களை கொடுத்தோம். முதலமைச்சரை மாற்ற வேண்டும் என்ற மனுக்களை கொடுத்தோம். முதலமைச்சருக்கு ஆதரவாக வாக்களித்த 18 பேர் நாங்கள் இன்று தகுதி நீக்கம் என்ற பெயரிலே எங்களை சட்டமன்ற உறுப்பினர் பணி செய்ய விடாமல் தடுத்திருக்கின்றார்கள். ஆனால் எதிராக வாக்களித்த பன்னீர்செல்வம் உட்பட 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று பன்னீர்செல்வம் துணை முதலமைச்சராக இருக்கின்றார். எனவே இந்த அரசு எங்களுடைய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர்கள் மீது அமைச்சர்கள் மக்களிடத்திலே பொய்யான கருத்துக்களை, தவறான கருத்துக்களை சொல்வது என்பது, மிக அவருடைய கருத்து என்பது மிகைப்படுத்தி சொல்வது என்பது கண்டிக்கக்கூடிய ஒரு செயலாகும். தாங்கள் ஏற்கனவே பேசிய பேச்சுக்களையும் அவர்கள் நினைவு கூர்ந்து பார்த்து பேச வேண்டும். முதலமைச்சரை பற்றி எங்களுடைய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர்கள் தரக்குறைவாக பேசுவதாக மின்துறை அமைச்சர் சொல்லுகிறார். ஒரு முதலமைச்சருடைய அழகு, யார் முதலமைச்சராக நாற்காலியில் அமர வைத்தார்களோ, யார் 122 சட்டமன்ற உறுப்பினர்களை நீங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக சட்டமன்றத்தில் வாக்களியுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த அரசை காப்பாற்றி முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைத்தார்களோ
அவரை பார்த்து, கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளரை பார்த்து மாமியார் வீட்டுக்கு செல்லுவார் என்ற கருத்தை அரசு விழாக்களிலும் மற்ற இடங்களிலும் முதலமைச்சர் பேசி வருகிறார். இது முதலமைச்சருடைய தகுதிக்கு, முதலமைச்சர் என்ற பொறுப்புக்கு அழகான ஒரு சொல்லா செயலா? இது அரசு விழாவில் பேசக்கூடிய ஒரு கருத்தா இல்லை பேச்சா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது எங்களுடைய எண்ணை பொறுத்தவரை முதலமைச்சரும் சரி, அமைச்சர் பெருமக்களும் சரி, ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் மத்திய அரசு பிஜேபி அரசோட துணையோடு இரட்டை இலையை பெற்று தேர்தலிலே போட்டியிட்டோம். வாக்குகளுக்கு 6000 பணம் கொடுத்தோம். மக்கள் நம்மை புறக்கணித்து விட்டார்கள். இதே நிலைதான் தமிழகம் முழுவதும் இருக்கின்றன. மக்கள் செல்வராக மக்களிடத்திலே வாக்குகளை பெற்று தமிழகத்தினுடைய வரலாற்றில் புதிய அத்தியாயமாக ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை கழகத்தினுடைய துணை பொதுச்செயலாளர் டிடி தினகரன் அவர்கள் பெற்றிருக்கின்றார். இந்த வெற்றியை பொறுத்துக் கொள்ள முடியாமல் மக்கள் மத்தியில் பொய்யான தகவல்களை பரப்பி வருகின்றார்கள். நிச்சயமாக ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் பிரதிபலிக்கும். மக்கள் செல்வரான டிடி தினகரன் சுட்டிக்காட்டுகின்ற வேட்பாளர்கள் 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவார்கள். மாண்புமிகு அம்மா வழியில் செயல்படக்கூடிய நல்ல அரசு, மக்கள் அரசு, மக்களுக்கான நலத்திட்டங்களை வழங்கக்கூடிய ஒரு அரசை மக்கள் செல்வரான டிடி தினகரன் தலைமையிலே முதலமைச்சராக பொறுப்பேற்று தமிழக மக்களுக்கு வழங்குவார்கள். ஆர்கே நகர் தொகுதியினுடைய வெற்றி தான் தமிழகத்திற்கு அனைத்து தரப்பட்ட மக்களுடைய மனங்களிலும் ஒரே எண்ணமாக அமைந்திருக்கின்றன. அந்த வெற்றி தான் தமிழகம் முழுவதும் இப்பொழுது பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றன. தங்கமணியை போன்று நேற்று உணவுத்துறை அமைச்சரும் பொதுக்கூட்டத்திலே பேசுகின்ற பொழுது கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் திமுகவினரோடு கைகோர்த்து நம்பிக்கை வாக்கெடுப்பிலே இந்த அரசை வீட்டுக்கு அனுப்புவோம் என்று சொல்லுகின்றார். யார் துரோகம் செய்கிறார் என்று சொன்னார்கள். இதே உணவுத்துறை அமைச்சர் ஆர்கே நகர் தேர்தலிலே தொப்பி சின்னத்திலே ஜீப்பிலே ஏறி, ஆட்டோவிலே ஏறி தொப்பி சின்னத்திற்கு வாக்களியுங்கள், நாங்கள் எல்லாம் ஒன்றாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து தேனியிலே பெரிய குளத்திலே மிகப்பெரிய ஒரு மக்கள் செல்வாக்கை பெற்றவர், அதை போல ஆர்கே நகர் தொகுதியை மாற்றி காட்டுவார் என்ற கருத்துக்களை எல்லாம் அவர் சொல்லி வாக்களி சேகரித்தார். இன்று எதற்காக அவர்கள் மாற்றி பேசுகின்றார்கள்? மத்திய அரசு சொல்லுகின்றபடி நாம் செயல்பட வேண்டும், மத்திய அரசிற்கு இணக்கமாக செல்ல வேண்டும் என்ற நிலையை அவர்கள் எடுக்கின்றார்கள். மத்திய அரசிற்கு இணக்கமாக சென்றதன் மூலம் தமிழகத்திற்கு நிதிகள் வந்ததா அல்லது வளர்ச்சி திட்டங்கள் வந்ததா என்ன என்பதை நாட்டு மக்களை ஏமாற்றி விடலாம் என்று அவர்கள் பேசிக்கொள்வது என்பது ஒருபோதும் நாட்டு மக்கள் அவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இன்று தமிழக மக்கள் இல்லை. எனவே இந்த அரசை பொறுத்தவரை, எடப்பாடி பழனிசாமி அரசை பொறுத்தவரை மக்கள் விரோத அரசு, மக்களுக்கு எதிரான அரசு, மக்கள் நம்பிக்கையை இழந்த அரசு. இன்று ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய நம்பிக்கையை பெற்றவர். தமிழக மக்கள் அனைவரும் முதலமைச்சராக வர வேண்டும் என்று சிந்திக்கக்கூடிய ஒரே அரசியல் தலைவர் மக்கள் செல்வர் கழகத்தினுடைய துணை பொதுச்செயலாளர் டிடி தினகரன் தான் என்பதை இன்று நாட்டு மக்கள் முடிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அது சட்டமன்ற தேர்தலில் பிரதிபலிக்கும். ஆர்கே நகர் தொகுதியில் வெற்றி அனைத்து தொகுதிகளுக்கும் வெற்றி வாய்ப்பாக அமையும். ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக தமிழகத்தினுடைய உரிமை அடமானம் வைப்பார்கள். எதற்காகவும் தாங்கள் ஆட்சியில் நிலைத்திட வேண்டும் என்பதற்காக எதற்காகவும் எதையும் விட்டுத்தர அவர்கள் ஒருபோதும் தயங்க மாட்டார்கள். அவருடைய உறவு என்பது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக எந்த நிலையிலும் அவருடைய உறவை மேம்படுத்திக் கொள்வார்கள். சார், இப்போ நேற்று நீங்கள் பேட்டி கொடுத்த உடனே 1 மணி நேரத்தில், அதாவது பொதுக்கூட்டம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண உடனே எல்லா இடத்துலையும் வந்து அரசு சோற்றுலெல்லாம் டிஎம்கே விளம்பரம் வந்து போட்டு இது பண்ணியிருக்காங்க. அந்த இது வந்து கரூரில் முக்கியமாக ஜிஹெச் இந்த இதில் எல்லாமே கவர்மெண்ட்ஸ் வருங்க. கரூர் மாவட்டம் ஃபுல்லாக எங்களுடைய பொதுக்கூட்டத்திற்கு உண்டான கழகத்தினுடைய துணை பொதுச் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய பொதுக்கூட்டத்திற்கு உண்டான விளம்பரங்கள் எழுதப்பட்டு வருகின்றன. நீதிமன்ற உத்தரவுப்படி நாங்கள் இன்று நகராட்சி ஆணையரிடம் கடிதம் வழங்கியிருக்கின்றோம். நாளை 23ஆம் தேதி மாலைக்குள் எங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும். இதுவரை அனுமதி அவர் எழுத்துப்பூர்வமாக வழங்கப்படவில்லை. நாளை மாலைக்குள் ஆணையர் அனுமதி வழங்குவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நிச்சயமாக பிரம்மாண்டமான ஒரு மாநாடாக கழகத்தினுடைய துணை பொதுச்செயலாளர் கலந்து கொண்ட கூட்டம் நடைபெறும். முன்னாள் நிதியமைச்சர் பண்ணி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு.
மெல்ல கொல்லும் விஷம் மூலமாக வந்து முன்னாள் சிஎம் ஜெயலலிதாவை வந்து கொலை செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து பதிவு. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுங்கள்? அதே பொன்னையன் தான் அப்போலோ மருத்துவமனைக்கு வெளியே வந்து அம்மா அவர்களை மருத்துவமனையில் இருக்கின்ற பொழுது அவருடைய சிகிச்சையை பற்றி கருத்துக்களை சொன்னார்கள். அவர் ஒரு கணம் அவர் பேசிய பேச்சுக்களை போட்டு பார்த்து திருப்பி பார்த்து நாம் என்ன சொன்னோம் என்பதை இப்பொழுது நினைவு கூர்ந்து பேச வேண்டும். அவர் ஏதோ எதிர்பார்த்து, அரசிடம் ஏதோ எதிர்பார்த்து முதலமைச்சர் ஏதாவது பதவிகளுக்கா அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர் போன்ற பதவிகளுக்கா, மேல மக்களவை உறுப்பினர் போன்ற பதவிகளுக்கா என்பதை, எதற்காக இப்படி மாற்றி பேசுகிறார் என்பதை அவர் ஏற்கனவே பேசிய பேச்சுக்களை திருப்பி பார்க்க வேண்டும். முதலமைச்சர் இன்னைக்கு கார்ல வந்து அவரோட சிஎம்னு சீரியல் நம்பர் வாங்கியிருக்காரு. அவர் சிஎம்ன்றதும் மறுபடியும் இது பண்ணுறதுக்காகவா இல்லை அடிக்கடி ஒரு மாதம் தான் அந்த சீட்டில் உட்காந்துருப்பாரு. அதனால அது வரைக்கும் அந்த எழுத்து சிஎம்னு போட்டு பார்த்துக்கலாங்கிறதுக்காக வாங்கியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஒரு மாதங்கிறது அதிகபட்சம். பிப்ரவரி அம்மா பிறந்த நாளுக்குள்ள கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு போவார். அதனால அதுக்குள்ள சிஎம்னு போட்டு, அவர் வேற மக்கள் யாரும் அவர் முதலமைச்சர்னு சொல்றது இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் என்று சொல்வதில்லை. மக்கள் அவரை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், மக்களுக்கு எதிரான ஒரு அரசாக இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகையால் காரில் ஏறும் பொழுதும் இறங்கும் பொழுதும் சிஎம் என்ற வார்த்தையை பார்த்து தான் பூரிப்படைந்து கொள்வதற்காக அத்தகைய நம்பரை வாங்கியிருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அமைச்சர் உதயகுமார் வந்து இப்போ நீங்கள் வந்து பதவி இல்லாதனால பதவிக்காக இந்த மாதிரி வந்து தவறான கருத்துக்களை சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங்கில் பேசியிருக்காரு. அமைச்சராக நோக்கத்தில் அவர் அமைச்சர் பதவி கிடைக்காத விரக்தியில் ஆர்பி உதயகுமார் தான் முதலாக தம்பிதுரை போன்றவரோடு சேர்ந்து அம்மாவுடைய நினைவிடத்தில் தீர்மானத்தை 50 மாவட்டத்தினுடைய பேரவைச் செயலர்களை வர சொல்லி தீர்மானத்தை போட்டு கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக சின்னம்மா அவர்கள் தான் வர வேண்டும் என்று சொன்னவர். முதலமைச்சராகவும் சின்னம்மா அவர்கள் தான் வர வேண்டும் என்று சொன்னவர். அதற்கு அடுத்து எடப்பாடிக்கு அம்மா படம் இல்லாமலேயே மதுரையில் நடைபெற்ற விழாவில் ஆள் உயர கட்டவுட்டுகளை வைத்தவர். அதற்கடுத்து பன்னீர்செல்வம் இணைகிறார் என்ற பொழுது பன்னீர்செல்வத்தை பற்றி என்ன கருத்துக்களை சொன்னார் என்பது உங்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் தெரியும். அவருடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக பேச வேண்டும் என்பதற்காக பேசியிருக்கின்றார். நான் அமைச்சராக வேண்டும் என்று சொன்னால் அந்த துரோக கூட்டணியிலே சேர்ந்திருக்க வேண்டும். அங்கு சேர்ந்திருந்தால் தான் அமைச்சர் பதவியை எதிர்பார்த்து அவரிடத்திலே கைகட்டி நிற்க முடியும். நான் ஏற்கனவே அம்மாவுடைய பாசத்தோடு, அம்மாவுடைய ஆணையோடு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய வகையில் அமைச்சராக இருந்து பணியாற்றி இருக்கின்றேன். இந்த துரோக அரசியலிடத்தில் சென்று அமைச்சர் பதவிக்கு செல்ல வேண்டக்கூடிய நிலையில் நான் இல்லை. நிச்சயமாக அமைச்சர் பதவியை காப்பாற்றிக் கொள்கின்றவர்கள் தான் இந்த துரோக அரசோடு இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். உதயகுமார் பழைய பேச்சுக்களை, அவர் பேசிய பேச்சுக்களை திருப்பி பார்க்க வேண்டும். திருப்பி பார்க்கின்ற பொழுது நாம் எப்படி எடப்பாடியை பற்றி பேசினோம், எப்படி பன்னீர்செல்வத்தை பற்றி பேசினோம், சின்னம்மா அவர்களை பற்றி எப்படி பேசினோம், மக்கள் செல்வர் டிடி அவர்களை பற்றி எப்படி பேசினோம் என்பதை அவர் சிந்தித்து பார்த்து, எந்த குடும்பத்தால் அவர் பதவிக்கு வந்தாரோ அந்த குடும்பத்திற்கு அவர் துரோகத்தை செய்திருக்கின்றார். யாரால் பதவிக்கு வந்தாரோ அவர்களுக்கெல்லாம் துரோகத்தை செய்திருக்கின்றார். அவர் எந்த இடத்திலும் நிலையாக இருக்க மாட்டார். எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வம் வீட்டுக்கு சென்று விட்டு இன்னொருவர் அந்த இடத்தில் இருந்தால் அவரை பற்றியும் உயர்வாக பேசி தான் அமைச்சராக நீடிக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு செயல்படக்கூடியவர் உதயகுமார். உதயகுமார் கூற்றுப்படி நான் அமைச்சராக வேண்டும் என்று சொன்னால் துரோக அணியிலே இருந்திருக்க வேண்டும். நாங்கள் இருக்கின்ற இடத்தில் தான் இருக்கின்றோம். கூவத்தூரில் நாங்கள் 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்றாக சேர்ந்து கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் டிடி அவர்களும் கழகத்தினுடைய பொதுச் செயலர் சின்னம்மா அவர்களும் சொல்கின்ற முதலமைச்சருக்கு வாக்களிக்கக்கூடிய நிலையில் இருந்த அதே நிலையில் தான் நாங்கள் இன்றும் அவர்களோடு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், கழகத்தினுடைய துணை பொதுச் செயலருடைய வழிகாட்டுதலோடு தலைமையை ஏற்று நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். உதயகுமார் போன்றவர்கள் தான் இன்று பன்னீர்செல்வத்தோடு சேர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். பண்பாடாக, மரபாக, ஏன் 2G வழக்கில் குறித்து கூட எங்களுடைய துணை பொதுச் செயலாளர்கள் கருத்துக்களை சொன்னார்கள். இதில் எந்தவித உள்நோக்கமும் இல்லை. ஆனால் உள்நோக்கத்தோடு சட்டமன்றம் நடைபெறுகின்ற பொழுது பழனிசாமி அரசுக்கு எதிராக நம்பிக்கை வரும் தீர்மானத்தின் மீது சட்டமன்றத்தில் பழனிசாமி அரசு
வாக்களிக்கின்ற பொழுது பன்னீர்செல்வத்தை பற்றி திமுகவை சேர்ந்த துணைத் தலைவர், சட்டமன்ற துணைத் தலைவர், முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் பேசிய பேச்சுக்கள்லாம் உங்களுக்கு தெரியும், சட்டமன்றத்திலே பதிவாக அமைந்திருக்கின்றன. எனவே எங்களை பொறுத்தவரை, எங்களுடைய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர்களை பொறுத்தவரை கண்ணியமிக்க அரசியலை, நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசியலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவராக இன்று வழிநடத்தி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். யார் யாரோடு கை கோர்த்திருக்கிறார்கள் என்பதற்கு சான்றுதான் இந்த படம்.